Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், சீக்வென்ஸ் கோல்டு கலர் எடுத்திருக்கேன், ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் ஒயிட் பீட்ஸ் ஓவல் சைஸில் எடுத்திருக்கேன். நான் 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் போட போகிறோம். ஸ்லீவ் பகுதியிலேருந்து எப்போதும் போல் அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். 2 லைனில் 2வது லைனில் நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். ஜர்தோசி ஸ்ப்ரிங் நான் அரை இன்ச்சு கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரை இன்ச்சு ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இந்த இடத்துலலாம் பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். பிசிறு இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா தான் கட் பண்ணுறது பிசிறு இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக வரும். இந்த இடத்துல இந்த மாதிரி பிசிறு இருக்கக்கூடாது, பிசிறு இல்லாமல் நீட்டாக வரணும். இந்த இடத்துலையும் நான் பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். இப்போ நம்ம இதை வச்சு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். நான் நீடியல் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம், செகண்ட் லைனில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிராஸாக வர்றது மாதிரிக்கு பாருங்கள், இந்த மாதிரி நேராக போடாமல் கொஞ்சம் கிராஸில் வர்றது மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு போட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங்க்கு பாதியில் வர்றது மாதிரிக்கு நீடில் உள்ளே போடுறது மாதிரி போடணும். நம்ம லோடு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இதுவும் போடுவேன். நம்ம இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம், லைன் பூரா போட்டுக்கலாம். நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையவே போடுங்க. ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோன் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கீழே விடாது. இந்த மாதிரி லைன் ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் போட்டுக்க இல்லையா ஜர்தோசி ஸ்ப்ரிங், அது திரும்ப போட்டுக்கலாம். ஸ்டோன்லேருந்து கொஞ்சமாக தள்ளி போடுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே லைனில் வர்றது மாதிரி போடணும். பாருங்க, இதே மெத்தடில் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு கூட நீங்கள் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
நம்ம இதே மாதிரி இந்த லைன் இது ஃபுல்லாக போட்டுட்டு அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஒட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டோம். செயின் ஸ்டிச் போட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சீக்வென்ஸ் வச்சு போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இது பக்கத்தில் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளேருந்து நீடில் எடுத்துகிட்டு ஒரு சீக்வென்ஸுக்குள்ளேயே சீக்வென்ஸுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். போட்டுக்குள்ளே திரும்பவும் நம்ம அது பக்கத்துலேயே நீடில் எடுத்துக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் எடுத்துக்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஒட்டிலுமே நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இந்த லைன் பூரா போட்டுக்கணும். இங்கே ஒரு ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். நம்ம இதில் போட்ட மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு நான் வந்து ஸ்டோன் போட போகிறேங்க. போட்டுட்டு ஸ்டோனும் சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு 3 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு அந்த பீட்ஸ் ஒட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இது நான் 3/4 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே நீடில் வந்து உள் பக்கம் போட்டுக்கலாம். ஒரு சீக்வென்ஸ், திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுருக்கலையே அது பக்கத்துலேயே நீடில் எடுத்துக்கலாம். நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இதுக்கு இடையில வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் இடையில நம்ம இதில் வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். இந்த வளைவு போட்டிருக்கு இல்லையா, இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். திரும்பவும் நம்ம பக்கத்தில் நீடில் எடுத்துக்கலாம்.
ஒவ்வொரு வளைவுலையும் பீட்ஸை வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக் லூப் போடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா வளைவுலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இங்கே ஸ்லீவில் வந்து அங்கங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு நேராக வர்றது மாதிரி போடணும். இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் போட்டுக்கலாம். நம்ம அங்கங்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டோன்லாம் போட்டோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சுற்றிட்டு உள் பக்கம் போட்டுக்கலாம். லாங் பிரெஞ்ச் நாட் போடுறோம். ஒரே ஒரு சுற்று த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம இதுலேயும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் தான். இதுலேயும் ஒரே சுற்று தான். த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம இதில் எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான் இதுவும். இது மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதியில் நம்ம வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீடு. இந்த வளைவு பகுதியில் சுகர் பீட்ஸு, ஓவல் சைஸ் பீட்ஸு, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம்.
ஃபுல் வளைவுலையுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கிட்டே இந்த பீட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கேன். நெக்குக்கு வந்து இந்த லைன் வரும். உங்களுக்கு வந்து லெங்க்த்தியான ஸ்லீவ் தேவை அப்படின்னா, எல்போ ஸ்லீவ் தேவை அப்படின்னா, அந்த ஸ்டோனையும் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.